இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜ்லேருந்து டிசிஎஸ்க்கு பிளேஸ்மெண்ட். ஸோ சென்டர் வந்து எங்களுக்கு திருச்சி போட்டிருக்காங்க. அங்கே தான் போய் எக்ஸாம் எழுத போயிட்டுருக்கோம். நாங்கள்லாம் வந்து ட்ராவலிங்கில் இருக்கோம். பென்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நேட்டிவே திருச்சி தான். ஸோ நாங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டு அவங்க வீட்டில் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்துட்டு ஏர்லி மார்னிங்கே எக்ஸாம்ன்றதுனால அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு காலைல போய் எக்ஸாமுக்கு போகிறதா தான் பிளான். அதுக்காக தான் இப்போ நாங்கள் ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அவங்க வந்துட்டு தஞ்சாவூர் வந்தோடனே கால் பண்ண சொன்னாங்க. இப்போ நாங்கள் திருவாரூர்லேருந்து போயிட்டுருக்கோம். தஞ்சாவூர் போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணால் அவங்க ஸ்டாப்பில் வந்து எங்களை பிக்கப் பண்ணிடுவாங்க. என்னடா இது அப்பத்துலேருந்து ஆமி வாய்ஸும் குட்டி வாய்ஸும் தான் வருது அப்படின்னு பார்க்காதீங்க. மாடியும் இருக்காங்க, ஆனால் அவங்க ஏறினோடனே கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதனால தான் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். கூட்டன் வழியாக போனாவே போதும், குட்டியோட வீட்டை ரீச் பண்ணிடலாம். அதான் குட்டிக்கும் மாடிக்கும் இதே ஊருன்றதுனால திருவாரூரோட பெருமைகள்லாம் பற்றி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. காதுலேருந்து பிளட்டாக வருது. அவங்களுக்கு கம்பேர் பண்ணுறத வந்து தாங்கிக்க முடியல. ஏன்னா அவங்க ஊர் வந்து சரியான காட்டு. அப்படிலாம் இல்லைங்க, எங்களோட நேட்டிவும் வந்துட்டு நல்லா செம்மையாக இருக்கும். ஒரு நாள் போனால் கேட்டு சொன்னல அதை பற்றி அவங்க விட்டு கேட்டு போட்டாவே ஹாஃப் அன் ஹவருக்கு கம்மியாக எப்போவுமே அங்கே மட்டும் நம்ம ரீச் ஆகவே முடியாதுங்க. அந்த இடத்த மட்டும் இப்போ நாங்கள் எப்போ கடப்போன்னு கேட்குது. ஏதோ நீடாமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கான். அந்த இதில் வந்து கேட் போட்டாங்கன்னா 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே நிற்கணுமா. திருவாரூரில் உள்ளவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரூட் தெரியாமல் இருந்திருக்காது. அதுவும் இல்லாமல் இப்போ வாய்ஸ் உங்களுக்கு பிரேக் ஆகி தான் கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கேன்னா அதனால. விண்டோ சீட்டுமே குட்டிக்கு சொந்தமானது. அதை வந்து அபகரிச்சவங்க தான் ஆமி. நடுவில் உட்காரன்னு சொன்னாங்க, நடுவுலேருந்து ஜன்னலுக்கு தாவிட்டாங்க. எங்களுக்குள்ள ஒரு டீலு, அதாவது இவ்வளோ தூரம் வரைக்கும் நாங்கள் வந்து விண்டோ சீட்டில், அதுக்கப்புறம் குட்டி உட்காருவாங்க, அப்புறம் மாடி. அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக 1 மணி நேரம் கடந்துட்டோம் திருவாரூர் வரைக்கும். வந்து இப்போ தஞ்சாவூர் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுமா. எப்படி போக போகிறதுனா தெரியல. ஒரே இடத்துலயே உட்காந்துட்டு போகிறது ரொம்ப கடுமையாக இருக்குது. ஆமாம், ரொம்ப கடினமான செயலாக தான் இருக்குது. மாடி தூங்குறதுக்கு அவங்க விண்டோவே மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து போட்டிக்கு ஒரு ஆளுக்கு அவங்க இருந்த மாதிரி. குட்டிக்கும் ஆமைக்கும் தான் அந்த ஜன்னல் சீட்டு சொந்தம். ஆமாம், யாருக்கு தெரியும் மாடி காதில் வாங்கிட்டு இருப்பாங்களோ என்னவோ, தூக்குற மாதிரி ஆக்ஷனை பண்ணிட்டு. நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே வந்து வாழை மரமாக இருக்கு. தஞ்சாவூர்னாவே வாழை மரம். இன்னும் தஞ்சாவூர் வரல. இது ஸ்டார்டிங். வந்து பார்த்தீங்களா மாடியோடது. அவங்க வந்து தூங்கல கைஸ். இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. எஸ், ரீல்ஸ் இந்த மாதிரி உட்காந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிதான் அங்கங்க எல்லா இடத்துலயும் குளிர் கொட்டி கட்டுறாங்க. இங்கன்னா கட்டுறானுங்கன்னு தான் தெரியல. ஆனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் சரியான வெயில் அடிச்சுது நாங்கள் கிளம்பும்போது. இதுதான் வந்துட்டு நீடாமங்கலம் கேட்டான். எங்கள் நேரமோ என்னமோ உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வந்தோமா, போட்டுட்டாங்க கேட்டை. எப்போ இனிமேல் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு. அதுவும் நாங்கள் தான் ஃப்ரண்ட்டில் நிற்கிறோம். எப்படியும் ஒரு 1 hour ஆகுமா பார்ப்போம். சுட்டு இருக்கிறான். ஆமாம், இதில் வேறு இந்த மாதிரி வெயில் வேறு கொளுத்து. எப்படி போய் சேர போகிறேன்னு தெரியல. ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் என்னென்னலாம் வாங்கி வச்சுருந்தோமோ எல்லாமே முக்கால்வாசி காலி ஆகிட்டு. இன்னும் பாதி நேரத்துக்கு என்னதான் பண்ண போகிறேன்னு தெரியல. ஒரு ஆள் அங்கே ரீல்ஸ் பார்த்துட்டே நேரத்தை விட்டு வரேன். பசியும் ஆரம்பிச்சிட்டு. பசி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க. வாயை பிடிங்கிட்டேன். கையில காசு இல்லாதுன்னு என்ன பசிக்குது. அலாம் அடிச்சதுனால பசிக்குதா? ஒரு மாதிரி இளவெயில் நேரம் வந்துட்டு, அதாவது வெயிலே போயிட்டு ஒரு மாதிரி மிதமான இடம். இந்த இடம் நல்லா இருக்குல்ல காவியா? நமக்கு அந்த சைடு ஃபுல்லா அப்படியே ஆறு.
ஃப்ளைட்டில் தான் போக முடியல. காலத்து வேலையாவது போயிட்டு இந்த மாதிரி காமிச்சிட்டு அப்படிலாம் இல்லை, நான் கனவுலேயே ஃப்ளைட்லலாம் போவேன். ஆஹா, இந்த பானைக்குள்ள இந்த யானை போகணும். ரோட்டுக்கு வந்துட்டு இருக்கோம், தஞ்சாவூர் மெயின் ரோட்டுக்கு. இது ட்ரெயின் ரோடோட சந்திப்பு, பஸ்ஸோட சந்திப்பை காமிக்கிற மாதிரி. பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும் போல போகிறதுக்கு. ஒரே பரபரப்பு தஞ்சாவூர். டேய் எங்கடா போறாங்க, எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவு நாள் அதுவுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான் இந்த அப்புறம் எங்க போறான்? டேய் அவளை எங்க போறான், இவளை எங்க போறான்? எதுக்குடா வர சுத்தின இடத்தையே சுத்துற மாதிரி எனக்கு தெரியுது. சுற்றி சுற்றி வர மாதிரி. அதாவது ரொம்ப வளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனா இன்னும் நாங்க தஞ்சை பெரிய கோயிலோட கோபுரத்தையும் பார்க்கல நாங்க. அதனால இன்னும் பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு கணக்கு பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வரும். இங்கே பேரு இது நல்லா இருக்குல்ல. இங்கே தான் நீங்கள் வந்தீங்களா? ஆமா, நாங்க மாலுக்கு வரப்ப இந்த ரூட் வழியா தான் வந்தோம். மயில் நின்றுச்சு, அது இந்த இடமா? ஆஹா, இந்த இடம் இல்ல, அது வந்து அங்க பெரிய கோயில் பக்கத்துல இருக்க பார்க்கு. இங்கே நல்லா இந்த மண்டபத்தெல்லாம் பாருங்க, வருஷம்லாம் வந்துட்டு மண்டபம் பார்க்கு அந்த மாதிரி தான் வந்துட்டே இருக்கு. ஏற்கனவே நம்ம தஞ்சாவூர் மாலுக்கு போயிருந்தோம்ல, அந்த வீடியோவை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சர்ச்சில் ஏதோ ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு, மாநாடு போட்டிருக்காப்ல. சிக்குவா? இந்த காமெடி தவிர்த்துருக்கலாம், ஆனால் நல்லா இருக்கு. Few inches later. தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டோங்க. ஹைட்டா தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. துவாக்குடி போகிறதுக்கு இன்னும் 1/2 அன் ஹவர் ஆகுமா? ஆமாம், அதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு சில ஷாப்பிங்லாம் இருக்குது மெடிக்கலில். ஆமாம், இப்போவே ஒருத்தவங்களுக்கு தலையை சுற்றுது, ஒருத்தவங்களுக்கு வேறு பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் நோயாளியாகவே வந்துட்டுருக்கோம். ஆமாம், இப்போ மெடிக்கலில் போய் ஒரு 1/2 அன் ஹவர் நாங்கள் பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு தான் மற்றதை பார்க்கணும். தலைவலியா? ஆமா. ஜலதோஷமா? ஆமாப்பா. இருமல் இருக்கா? ஆமாப்பா, ஆமா. டீ ஷாப் வந்திருக்கோம், டைம் ஆகிட்டு இல்லையா, டீ குடிக்கலான்னு வந்திருக்கோம். மாடிக்கு வர கொஞ்சம் மயக்க வர மாதிரியே இருக்கா, அதனால லைட்டாக இங்கே மெடிக்கல் ஷாப் நியரில் கிடையாதான். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு போகலாம் இவ்வளோ அப்படின்னு. பெரிய தஞ்சாவூர் மெடிக்கலை காணும் ஒன்றுத்த கூட. இப்போ வந்துட்டு ஆமியும் மேடியும் வந்து டீ குடிக்கிறாங்க. எனக்கு வந்து டீ குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. தஞ்சாவூர்லேருந்து திருச்சி பஸ் ஏறி கிளம்பியாச்சு guys. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு மீட் பண்ண போயிட்டோம். ஆமாம், அவங்க வந்து நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுமா, போயிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம்.